ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராணவ் அண்ட் ராயன் இந்த வீக்கெண்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து முத்துக்குமரனை தாக்கிய நம்ம அருணுடைய காதலியா என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒரு ட்வீட்டில் அருண் வந்து என்னுடைய எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் 2 பேர் தனி பாதை அப்படின்னீங்க. திடீர்னு அடுத்த ட்வீட்லேயே இல்லைங்க நானும் அருண் லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணுறோன்றீங்க. வந்து அருணுக்கு உங்கள் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிற ஒருத்தவங்க முத்துக்குமரனை தாக்கி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன் லைக் திருப்பி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதனால தான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் இன்றைக்கி அர்ச்சனாவை ஒரு பொழந்துட்டான் அருண் விஷயத்தில். அருண் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது பழைய சீசனில் நான் பேசி ஜெயிச்சது பார்த்துருக்கேன் அப்படின்ட்டான். உடனே பர்சனலாக நீ எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குறுகுறுன்னு உள்ளே குத்திருச்சு அவனுக்கு. உடனே திருப்பி கேட்கும் பொழுது நான் எதுக்கு பர்சனலாக எடுக்க போகிறேன், நான் பொதுவாக தான் சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே ட்ரிகர் ஆகிட்டான். அடுத்து மூஞ்சே மாறி போச்சு. இப்போ என்னடான்னா நம்ம அர்ச்சனா இருக்காங்கல்ல, சவுண்டோட பிஆர் ஏதோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை அதை பார்த்துட்டு முத்துக்குமரன் வந்து சேஃப் கேம் பிளேயரு, அவன் வந்து உங்களை மாதிரிலாம் ஆடலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சூப்பராக ஆடினீங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதை எடுத்து ஹார்ட்டை போட்டு ஒரு இதை போட்டு வச்சுருக்காங்க. ஏய் என்னப்பா சேஃப் கேம் பிளேயரு முத்துக்குமரன், எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து அர்ச்சனாவை நல்லா தான் வைப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முத்துக்குமரனும் நல்ல ஒரு பிளேயராக தான் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியுது இல்லை. அதுக்குள்ளேயும் வந்து இவங்களுக்கு அருணை காப்பாற்றுறதுக்கு உள்ளே எதுக்கு வரீங்க? போன வட்டம் உங்களுக்காக அருண் ஒரு ட்வீட் கூட போட்டிருப்பாரா? போட்டதே கிடையாது. இப்போ என்ன இதுக்கு வந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, அப்புறம் வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஐயோ நான் வந்து அருணுக்கு இது கிடையாது, சம்மந்தம் கிடையாதுங்கிறது. அதுக்கடுத்து இல்லை சம்மந்தம் தாங்கிறது. சம்மந்தம் இல்லையான்னு அப்புறம் முடிவு எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் ட்வீட்டை போடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அர்ச்சனா இஸ் கிரேட்டர் தேன் முத்துக்குமரன்லாம் போட்டு வச்சுருந்தா அதை வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா முத்துக்குமரன் 2மே ஒன்று தான் ஓரளவுக்கு. ரொம்ப பெருசாக முத்துக்குமரன் வந்து பயங்கர நாலேஜபிள், கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனாவோட அவ்வளோதான் கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பான் முத்துக்குமரன். மற்றபடி இவங்க வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டு பாடுவாங்க, நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. முத்துக்குமரனுக்கு அந்த குவாலிட்டி கிடையாது. ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ப்ளஸ் மைனஸ் இருக்குது. பட் 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஈக்குவல் தான். நாட் இவர் வந்து கம்மி அவர் கூட அப்படி கிடையாது, வே கிரேட்டர் தானா அர்ச்சனா. அப்படியே கிழிச்சிட்டாங்க போராட்டம் வந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்குது. அடுத்து நம்ம ராணவ் திருப்பி ராயான் கிட்ட வந்து மச்சான் சாரி மச்சான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அவனை இது பண்ணிடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆச்சு. அருண்லாம் இப்படி வந்து அந்த பொம்மையை இது பண்ணி ஜெஃப்ரிட்ட வச்சுட்டு அவருடைய அந்த இதை பார்த்துட்டு மனசை பார்த்துட்டு நம்மலாம் அவரை மனுஷனா அப்படின்ற மாதிரி நானே மனசுக்குள்ளே கேட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஆஹா, அப்போ இவன் நம்பிட்டானா அருண் பண்ணுறத, நல்லா இருப்படா ராணவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து அது ஒரு கில்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒருத்தன் அவனுக்காகவே ஆடலை, ஆனால் அங்கே போய் நம்ம எவனுக்கு எதிராக ஆடணுமோ அவனுக்கே பொம்மை தூக்கி வைக்கிறது அப்படிங்கிறது புது ரூட்டாக இருக்கே. நம்மளாம் வந்து இப்படி விளாடுவோம்னு சொல்லி ராயன்கிட்ட கேட்க, ராயனை வந்து நான் இப்படி ஆட மாட்டேன், நான் லூஸ் போயிலா, நான் ஸ்ட்ரைட்டாக போய் கையில் கிடைக்கலாம் பொம்மை கீழே போட்டு இன்னொரு பொம்மை எடுத்து, இல்லை அந்த கையை பொம்மையை வச்சு இன்னொரு பொம்மை எடுத்துருப்பேன், நான் விட்டுருக்க மாட்டேன் கேமை அருண் மாதிரி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாண்டா, இந்த மாதிரி ஒரு பியூர் சோல் பார்த்ததே இல்லை லைஃப்பில், அருண் ரொம்ப இதாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்பிட்டாங்க. அடுத்து ராயன் கேட்குறான், சரி இந்த வாரம் எப்படி எபிசோடில் விஜய் சேதுபதி சார் என்ன பண்ண போகிற, என்ன பிளானில் இருக்கேன்னு கேட்டால் அவன் எதுவுமே பண்ணல, அமைதி ஆகிட்டான். ரைட் அடே, நீ தானே சொன்ன போன அர்த்தம் வெள்ளிக்கிழமையே நோட்ஸ் நோட்ஸ் எடுத்து சனிக்கிழமை பேசிடலான்ட்டு, அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இருடி ராயன் ஒன்று வச்சு. சரி, ஆனால் ராயனுக்கு ஒரு பிளான் இருக்குது. கோவா கேங்கை காப்பாற்றுறதுக்கு இந்த ராணுவ உள்ளே இழுத்து விட்டு அவனுக்கு பேச முடியாதுல்ல, இவன் பாட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அவனை ரோஸ் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ராணவ் இந்த வாரம் நீ பேசலைண்ணா ரொம்ப டஃப். ஏன்னா 2 வாரம் விஜய் சேதுபதி கேட்டார், 2 வாரம் நீ பேசலை. இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு நோட்ஸாச்சும் எடுத்து வச்சுட்டு என்ன பேசணும் அப்படிங்கிறத கிராப் பண்ணி கரெக்டாக நீ வீக்கெண்டில் டெலிவரி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ராணுவ நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். குட் பை கைஸ்.